ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல வந்த CBI 5 தி பிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேஸ்கெட் கில்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலைகள் தொடர்ந்து நடக்குது. அப்படி நடக்கிற கொலைகள் எதனால நடக்குது, இறந்து போனவங்களுக்கு இடையில ஒருத்தருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் தடுமாறும் போது இந்த கேஸ CBI ஆபீசரான ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஹீரோ அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, அந்த கொலைகள் ஏன் நடக்குது, இறந்து போனவங்களுக்கு நடுவுல என்ன சம்பந்தம் அப்படிங்கறத சூப்பரான இன்வெஸ்டிகேஷனோட சொல்ற படம் தான் CBI 5 தி பிரைன். இந்த படத்தோட பேருக்கு தகுந்த மாதிரியே இதுல ஏகப்பட்ட ட்விஸ்டும் மூளைக்கு நிறையவே வேலையும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அபர்னார் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு IPS ட்ரைனிங் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். இப்ப கூட CBI ஆபீஸ்ல ஒரு செமினார் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காண்டி தான் வேகமா ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. கிளாஸ்க்கு வருவாங்களா, அங்க 2 CBI ஆபீசர்ஸ் வராங்க. இவங்கள ஒருத்தரோட பேரு பாலகோபால், இன்னொருத்தரோட பேரு வினய். இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. சோ அவங்கவுங்க பேர்லயே கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். அதன்படி 2 பேரும் இன்ட்ரோ ஆயிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாவே மக்களுக்கு போலீஸ்னாலே சில அனுமானங்கள் இருக்கும். அதுல போலீஸ் எல்லாம் சிரிக்க கூடாது, பலசாலியா இருக்கணும், மீசையை எப்பவும் முறுக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா போலீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கதையை உதாரணமா சொல்றேன். அந்த காலத்துல ஒருத்தன் ரொம்ப தீவிரமா கடவுள்கிட்ட நான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தவத்தை மேற்கொண்டான். அப்படி அவன் தவ இருந்ததுனால கடவுளும் அவன் முன்னாடி அவன் கேட்ட வார்த்தையும் கொடுத்தாரு. அதன்படி அவனும் ராஜாவா இருந்தான். ஆனா அவனோட நிர்வாகத்தன்மையில ரொம்பவே ஜீரோவா இருந்தான். எதனாலன்னா அவன் கடவுள்கிட்ட ராஜாவா இருக்கணும் தான் கேட்டானே தவிர நல்ல ஆட்சி செய்யக்கூடிய திறமையான ராஜாவா இருக்கணும்னு சொல்லி அவன் கேட்கவே இல்ல. உங்களுக்கு நான் சொல்ல வருது புரியுதா? நீங்க எல்லாருமே திறன் மிக்கவர் தான். ஒரு நல்ல போலீஸா இருக்கணும்னா திறன் மட்டும் பத்தாது, திறமையும் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொலை நடக்குது, அதுல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் குழுவும் இல்ல, எவிடன்ஸும் இல்ல. எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போது பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து, மீடியா கிட்ட இருந்து, மக்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பிரஷர் இருக்கும். இதெல்லாம் பத்தாதுன்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரஷரும் வர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரு ராஜாவா மட்டும் இருந்தா பத்தாது, நல்ல நிர்வாகத்தன்மையோட இருக்கிற ராஜாவா இருந்தா மட்டும்தான் பாசிபிளா இருக்கும். அதுக்காகத்தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது மாதிரி நல்ல பலசாலியா இருக்கிறதோட நல்லா சிரிக்கவும் கத்துக்கணும். சிரிக்கிறது மூலமா நம்ம ரிலாக்ஸ் ஆக முடியும். இந்த ரிலாக்ஸேஷன் வேணும்னா வரம் கேட்கும் போது பொறுமையா இருக்கிறதுக்கும் சேர்த்து வரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அபர்ணா பாலு சாரை பார்த்து, உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களா. அதுக்கு பாலு சாரும், பொதுவாவே CBIக்கு வர கேஸ் எல்லாமே ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும், அதுலயும் ஒரு சில கேஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு கூட இருந்த இன்னொரு ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு பாலு சாரும், நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, நாங்க ஃபேஸ் பண்ணதுல அது ரொம்பவே கஷ்டம், அதுக்காக ரொம்பவே முயற்சியும் பண்ணிருக்கோம். இதுல நாங்க மட்டும் இல்லாம எங்களோட பாஸும் சேர்ந்துதான் இன்வால்வ் ஆயிருந்தாரு. சேதுராமன் ஐயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்தவங்களும், தெரியும், நானு டெல்லியில பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்களா. அவர் பார்த்தாலே அந்த கேஸ் முடிஞ்ச மாதிரிதான். அப்படிப்பட்ட அவரையே அந்த கேஸ் ரொம்பவே குழப்பிச்சு. அந்த கேஸ் மூலமா நாங்களும் ஒரு பாடம் படிச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் ஆரம்பிச்சது டெல்லி 2012 அக்டோபர் 21. டெல்லியில இருந்து நெடும்பாசிரி வர பிளைட்ல மினிஸ்டரும் அவரோட PM வரும்போது திடீர்னு மினிஸ்டருக்கு நெஞ்சு வலி வர அங்க இருந்த டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவரும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மெடிசன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது PMவும் அதெல்லாம் லக்கேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே டாக்டரும் அங்க இருந்த பேசஞ்சர்ஸ் கிட்ட ஒரு மருந்தோட பேர் சொல்லி இந்த மெடிசன் யார்கிட்டயாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மினிஸ்டர் பிளைட்ல இறந்து போயிடுறாரு. இவரோட மரணத்தை எல்லாரும் இயற்கையான மரணம் தான் நினைச்சோம், ஆனா விசாரிக்கும் போது ஒரு கட்டத்துல இது ஒரு கொலை முயற்சின்றது எங்களுக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சீனை கட் பண்ணி இறந்து போன மினிஸ்டரோட வீட்டுக்கு CMஏ மினிஸ்டரோட வைஃப்க்கு ஆறுதல் சொல்லிட்டு போகும்போது PA பார்த்து ஒரு மாதிரி லுக்க விட்டுட்டு போக, அதுக்கப்புறம் மந்திரியோட இறப்புல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லி சில பேர் சந்தேகப்பட்டாங்க. நாளடைவுல தொடர்ந்து சில கொலைகள் நடக்கும்போது அந்த சந்தேகம் மறுபடியும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருச்சு. போக போக இந்த கொலைகள் எல்லாம் பேஸ்கெட் கில்லிங்கா மாறிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி பேஸ்கெட் கில்லிங்கிறது நீங்க கேட்டதோ இல்ல படிச்சதோ கிடையாது. பேஸ்கெட் கில்லிங்ஸ்ல ரெண்டாவது இறந்து போன மினிஸ்டரோட பர்சனல் ஸ்டாஃப் முத்துக்கொய்யா காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அடுத்த சீன்ல முத்துக்கொய்யாவோட ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி காமிச்சிட்டு, அடுத்து இந்த கேஸ்ல மூணாவதா மந்திரியோட பர்சனல் டாக்டரான வேணு ட்ரக்கிங்ல மலை மேல ஏறும்போது கால் தவறி கீழே விழுந்து சம்பவ இடத்துல இறந்து போறாரு. அங்க இருந்த ஃபாரன்சி ஆளுங்க செக் பண்ணிட்டு மேல இருந்து கீழே விழுந்திருக்கணும், அப்படி இல்லாட்டினா யாராவது தள்ளி விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதே இடத்துலதான் அந்த டாக்டரோட டிரைவர் இருப்பாரு. அவர் தான் பாடியை ஐடென்டிஃபை பண்றதும். அதுக்கப்புறம் பாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட மீடியாக்காரங்க கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஜேர்னலிஸ்டும், மினிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட டாக்டரும் இறந்து போயிட்டாரு, மினிஸ்டரோட பர்சனல் ஸ்டாஃப் ஆன முத்துக்கொய்யா அப்படின்றவரும் 2-3 நாளா காணாம போயிருக்காரு, இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. மினிஸ்டரும் CMமும் சேர்ந்து டெல்லியில ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி போனாங்க. அந்த மீட்டிங் எதுக்காக, அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வரும்போது CM கூட வரல, இதுக்கான காரணம்லாம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, இதை பார்த்து CM டென்ஷன் ஆயிட்டு போற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த சீன்ல அந்த ஜேர்னலிஸ்டும் தூக்கு போட்டு இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அந்த
அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ்கார் வராரு. இவர் பேரு ஜோஸ்மான். இவரை இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கலாம். அந்த இன்ஸ்பெக்டரோட உயரதிகாரி வந்து அந்த பாடியை செக் பண்ணும்போது அங்க இருந்த ஃபாரன்சி ஆளுங்க போஸ்ட்மார்ட்டம் செய்யாமலே இந்த பாடியை பார்க்கும்போது யாரோ கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. உயர் அதிகாரம் இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஜோஸ்மானோ ஆமா சார், இவர் மினிஸ்ட்ரி இறப்புக்கும் டாக்டர் வேணுவோட இறப்புக்கும் குரல் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்ட இக்பாலும் அது மீடியாக்காண்டி பேசுனது சார் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா கூட இருந்த ஃபாரன்சி ஆளு எனக்கு இவரை பத்தி நல்லாவே தெரியும், இவர் ரொம்பவே நேர்மையானவர், அதனால கூட எதிரிகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்ட உயரதிகாரி டென்ஷன் ஆகி அப்பனா நீயே கொலைக்காரன் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர அந்த இடத்துல ஜேர்னலிஸ்டோட ஃப்ரெண்டு நின்று அழுதுட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு அவரும் அந்த சைடு போக அதுக்கப்புறம் பாலு இந்த பேஸ்கெட் கில்லிங்ல அடுத்ததா இறந்து போனது ஒரு போலீஸ் ஆபீசர், இந்த கேஸ் சிபிஐக்கு வர காரணமே அவரோட இறப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோஸ்மான் சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர் பார்த்தோம் இல்லையா, அவரு காலையில ஜாகிங் போகும்போது ஒரு காரு அவர் மேல மோதி அந்த இடத்துல அவரும் இறந்து போறாரு. இந்த விஷயத்த பேப்பர் போடுற ஒரு பொண்ணு பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு நிக்கிற வீட்டுக்கிட்ட ஒரு மர்ம நபர் அதை ஜன்னல் வழியா பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்த்துட்டா அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அவர் அங்க மறைஞ்சு போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் அந்த பொண்ணு பார்த்திருக்கும். மறுநாள் அந்த பொண்ணு அந்த போலீஸோட வீட்டுக்கு வரும்போது அவரோட உடலுக்கு எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட தம்பி நீ பார்த்த விஷயத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணினா நமக்கு ஏதாவது காசு கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இதை காமிச்சுக்கிட்டே இன்னொரு போலீஸ காமிக்கிறாங்க. இவரோட பேரு சத்யதாஸ். நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரா. அங்க வந்த உயரதிகாரி பகல் நேரத்துல என்னப்பா இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் நான் சரியா தூங்கி 2 நாள் ஆச்சு, புதன்கிழமை கோழிக்கோடு போயிருந்தேன், அப்படியே அங்க இருந்து காசர்கோடு போய் எஸ்பி வீட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணோம், இப்படி 2 நாளா டிராவல் பண்ணதுனாலதான் சரியா தூக்கம் இல்ல, அங்க இருந்து திரும்ப வரும்போதுதான் ஜோஸ்மான் இறந்துட்டாருன்ற செய்தி எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டிஜிபியும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போக இவர் போன கொஞ்ச நேரத்திலே சிபிஐ ஆபீசர்ஸ் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க. இப்ப இறந்து போன மினிஸ்டர் டாக்டர் வேணு, அப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆபீசர், இவங்க எல்லாருமே நேர்மையா இருந்தவங்க எல்லாரும் இறந்து போறாங்க அப்படின்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த நாள் அந்த பேப்பர் போடுற பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க பார்த்த விஷயத்த சொல்லும் போது அங்க இருந்த போலீஸும் இந்த கேஸை விசாரிக்கிறது சத்யதாஸ், அவர்கிட்ட நீங்க என்ன பாத்தீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த பொண்ணும் பார்த்த விஷயத்த பத்தி சொன்னா போலீஸ்காரங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்ட அந்த போலீஸ் டென்ஷன் ஆகி இவளை லாக்அப்ல போடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணும் பயந்துகிட்டே உள்ள போய் சத்யதாஸ் கிட்ட போய் சொல்ல அதுக்கு அவரும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மர்ம நபர் லைட் ஆஃப் பண்ணிட்டு போனாரா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்லுமா. அடுத்த சீனை அந்த வீட்டுக்கிட்ட வந்து இந்த ஜன்னல் வழியா தான் நீ அந்த மர்ம நபரை பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்லுமா. அதுக்கு அந்த ஆபீசரும் நீ சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை அனுப்பி வைக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல உன்னித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசரை காமிக்கிறாங்க. இவர் ஒரு ஐஜி. அவரு கமிஷனருக்கு கால் பண்ணி ஜோஸ்மான் இறந்த கேஸை விசாரிக்கிற சத்யதாச அந்த கேஸ்ல இருந்து மாத்தணும், அவர் ஒரு நேர்மையான அதிகாரி கிடையாது, ஜோஸ்மான் ஃபேமிலிக்கு நீதி கிடைக்கணும்னா அந்த கேஸ்ல இருந்து அவரை மாத்திதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்டா சொல்ல அதுக்கு கமிஷனரும் சத்யதாஸ் இப்பதானே விசாரிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு, அவர் மேல இருக்கிற வெறுப்புனால இந்த கேஸ்ல இருந்து அவரை விளக்க முடியாது, என்னதான் செய்யறாருன்னு நம்மளும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ண சத்யதாசும் கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு போய் கொலை எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்க போட்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்த உயரதிகாரி இறந்து போன ஜோஸ்மான் போலீஸ்ன்றதுனால அவருக்கு வெளியில எதிரிகள் நிறைய இருக்காங்க, இப்ப கூட மணல் மாஃபியா கேஸ்ல சில பேர் அரெஸ்ட் பண்ணாரு, அதுல கூட யாராவது இதை செஞ்சிருக்கலாம், அதனால இந்த கேஸ் ரொம்பவே தலைவலி பிடிச்ச கேஸ், இத பத்தி வெளியே பேஸ்கெட் கில்லிங்ஸ் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது எல்லா கொலைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி முதல்ல மினிஸ்டர் இறந்து போனாரு, அதுக்கப்புறம் அந்த கொலையில ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜேர்னலிஸ்ட் சொன்னா, அப்படி சொன்னா அவனும் இறந்து போயிட்டான், அந்த கேஸ ஃபாலோ பண்ண வந்த ஜோஸ்மானும் இப்ப இறந்து போயிட்டாரு, நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட தாசும் இப்ப இந்த கேஸை விசாரிக்கிற நம்மளுக்கு ஏதாவது ஆயிரம் சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அதிகாரியும் அந்த ஜேர்னலிஸ்ட் மினிஸ்டரோட இறப்புல இவங்க மேல எல்லாம் சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேத்த சொன்னவங்க எல்லாருமே ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க, அதனால இந்த கேஸ்ல இருந்து என்ன மட்டும் விளக்கிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு தாசும் எது நடந்தாலும் இந்த கேஸை நானே பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இருந்து நீ விலகி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இக்பாலை கூட்டிட்டு கார்ல போகும்போது ஜோஸ்மான் கடைசியா 27 மணல் லாரியை அரெஸ்ட் பண்ணாரு, அதுல 18 லாரி சாம்ன்ற கான்ட்ராக்டரோடது, இப்படி நடக்கிறது முதல் தடவை கிடையாது, இதுக்கு முன்னாடியும் பல தடவை அந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காரு, அப்படி இருக்கும்போது இதை அவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு இக்பாலும் அந்த 27ல 18 ஷாமோடது, பாக்கி இருக்கிற 9 லாரி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ட்ராக்டரோடது, அவரும் நீங்களும் ரொம்பவே க்ளோஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட தாசும் டென்ஷன் ஆகி ஜோஸ்மானுக்கும் உனக்கும் கூட தான் முன்பகை இருக்கு, அதனால நீ கூட செஞ்சிருக்கலாம்னு நான் சந்தேகப்படலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இக்பாலும் சாரி இதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு தாசும் எனக்கு அந்த ஷாம் மேலதான் சந்தேகம், அதுக்கு என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஷாமோட வீட்டுக்கு போய் அவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கஸ்டடியில எடுக்கிறாங்க. அடுத்த சீனே ஒரு சர்ச்சோட ஃபாதர் சத்யதாஸ்க்கு கால் பண்ணி ஷாம பத்தி பேச வருவாரா. அந்த இடத்துல தாஸ் நானும் அவனை விட மாட்டேன், கொலை பண்றவனுக்கும் கொள்ளை அடிக்கிறவனுக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்க பேச வராதீங்க, கார் ஏத்தி கொலை பண்ணது எங்கள ஒரு ஆளு, அப்படிலாம் அவனை சும்மா விட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல போனை கட் பண்ண அடுத்த செகண்டே இவர் போற கார் மேல ஒரு லாரி வந்து மோதி
அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அடுத்த நாள் பேண்டேஜோட கோர்ட்டுக்கு வந்து ஜோஷ்மானோட வைஃப் அங்க இருப்பாங்களா, அவங்கள பார்த்து என்னோட விசாரணையில நீ என்ன குறை கண்டுபிடிச்ச, இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கே, இதெல்லாம் என்ன அர்த்தம், சிபிஐ வந்து என்னத்தை கண்டுபிடிக்கிறாங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு போக இந்த பக்கம் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு அட்வொகேட். ஜோஸ்மானோட வைஃப் தான் ஹஸ்பண்ட் இறந்த கேஸ சிபிஐக்கு மாத்த சொல்லி கோர்ட்ல மனு கொடுத்திருப்பாங்க. அந்த கேஸை ஏத்து நடத்துனது இந்த அட்வொகேட் தான். அவங்களும் கோர்ட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்களா, அந்த இடத்துல இருக்கிறது சத்யதாஸ். ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நம்ம மேல நம்பிக்கை இல்லாம ஒய்ஃபே கோர்ட்ல ஆஜராயிருக்காங்களேன்னு சொல்லி அவங்க மேல டென்ஷன்ல பேச, அதுக்கு அட்வொகேட்டும் சீனியர் என்ன கம்பல் பண்ணதுனாலதான் இந்த கேஸ்ல நான் ஆஜரானேன், நான் வாதாடினது உங்களுக்கு எதிரா இல்ல, இந்த ஸ்டேட்டுக்கே எதிராக தான் வாதாடினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு தாசும் இந்த கேஸ்ல நான் எந்த அளவுக்கு ஹானஸ்டா விசாரிச்சேன்னு உனக்கு தெரியுமா, அது எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம பாலாக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அட்வொகேட்டும் அந்த ஜோஸ்மான் மணல் மாஃபியா கேஸ்ல ஏகப்பட்ட பேரை அரெஸ்ட் பண்ணாரு, அப்படி இருக்கும்போது நீங்க ஒருத்தரை மட்டும் குறி வச்சு ஏன் அரெஸ்ட் பண்ணணும், ஏன்னா நீங்களும் ராமச்சந்திரனும் ரொம்பவே க்ளோஸ், அதனால அவரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காண்டி நீங்க சாம அரெஸ்ட் பண்ணீங்க, இந்த விஷயத்த நான் சொல்லல, உங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே பேசிக்கிறாங்க, நீங்க வேணுமா அதை விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாசும் மணல் மாஃபியா கேஸ்னால ஒன்னும் நானும் அவனை அரெஸ்ட் பண்ணல, அவன் தான் பண்ணான்னு சொல்றதுக்கு எங்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அதை நீ ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அட்வொகேட்டும் அது எல்லாத்தையும் நீங்களே மனசுக்குள்ள வச்சிருங்க, இந்த கேஸ்ல நீங்க தோத்து போகணும் அப்படின்றது என்னோட எண்ணம் கிடையாது, சிபிஐ தோத்து போகணும்னு தான் நானும் நினைக்கிறேன், சிபிஐக்கு எப்பவும் ஒரு அகங்காரம் இருக்கு, எந்த கேஸ் எடுத்தாலும் அதை நம்மளால முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அதை நீங்க தான் உடச்சு எறியணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாசும் அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அட்வொகேட் அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்க தான் பாத்துக்கணும், அவங்க கூட சரியான முறையில கோஆபரேஷன் பண்ணாதீங்க, இப்ப வேணா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், சிபிஐ இந்த கேஸை முடிக்காம இருக்கும்போது நீங்க அந்த கேஸை முடிக்கிறீங்க அப்படின்னா மொத்த டிபார்ட்மெண்ட்டும் உங்க பக்கம் தான் நிக்கும், நீங்க தோத்து போனாலும் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சைடு போக, அதுக்கப்புறம் பிடிச்சு வச்சிருந்த ஷாம ரிலீஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யார் கண்ணையும் படாம தலைமறைவாய் போயிரு, அதுதான் உனக்கு நல்லது, எப்படியே எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, சிபிஐ கையில மாட்டினா அவ்வளவுதான் உன்னை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ரிலீஸ் பண்ணி அனுப்ப, அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் பாலு சார் ஐஜியை மீட் பண்ணி நீங்க கொடுத்த கேஸை எங்களால எடுத்துக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கும் ஒர்க் லோட் அதிகம், உங்களோட டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு ஆப்போசிட்டா தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஐஜியும் நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே சரிதான், ஓபனா சொல்ல போனா ஜோஷ்மான் இறந்தது ஆக்சிடென்டா இல்ல கொலையான்னு இன்னும் கன்ஃபார்மே ஆகல, அப்படி இருக்கும்போது இந்த கேஸை விசாரிக்கிற தாஸ் ஒரு ஃபுல் கரப்டட் போலீஸ், அவர் என்ன நினைக்கிறாரோ அதே இந்த கேஸா மாத்தி முடிச்சிருவாரு, சோ அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால கோர்ட்ல ஒர்க் லோட் அதிகம்னு சொல்லி கொடுத்த பெட்டிஷனை திரும்ப வாபஸ் வாங்கணும், உங்களோட மேல் அதிகாரி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் நான் ரெக்வஸ்டா வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாலு சாரும் அங்க இருந்து கார்ல கிளம்பி அவரோட சீஃப்க்கு கால் பண்ணி நானே எவ்வளவு பேசி பார்த்தேன், ஆனா ஐஜி வந்து இந்த கேஸை எடுத்துக்க சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்துறாரு, நானு நேர்ல வந்து இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்ப கிளாஸ் ரூம்ல இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சதோ இல்ல பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சதா கூட இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் சொல்ல போற விஷயங்கள் சிபிஐக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ் ஆரம்பிச்சது டெல்லி தான், சோ அதனால அடுத்த சீன் டெல்லியில சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க சீஃபா மீட் பண்ணும்போது அவரு இந்த கேஸை எடுக்கலாமா வேணாமான்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சேதுவும் வந்துடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனே ஹீரோவோட இன்ட்ரோ காமிக்கிறாங்க. இவர் தான் சேதுராமன் ஐயர், இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. தலைவர் எப்ப என்ட்ரி கொடுக்காரு பாத்தீங்களா, சிம்பிள் அண்ட் மாசா சூப்பரா உள்ள வர, அவர் உள்ள வரதை பார்த்துட்டு சீஃபும் கோர்ட்ல கொடுத்த பெட்டிஷனை நம்ம வாபஸ் வாங்கிடலாம், இந்த கேஸை நீங்களே எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே சிஎம் மினிஸ்டரும் டெல்லி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா, அது எதுக்காகனா ஹீரோவை மீட் பண்ணி பேசுறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த சீஃபும் பாலு சார் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பாலு சார் ஹீரோவை பார்த்து அவங்க எதுக்காக உங்களை மீட் பண்ண வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோவும் ஒரு ட்விஸ்டா ரிவீல் பண்றாரு. சிஎம் மினிஸ்டரும் ஒரு பிரிண்ட் அவுட்ட இமெயிலா வந்ததுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த மெயில்ல மினிஸ்டரை பார்த்து மன்சூர் மூலியமா நீங்க கொடுத்து அனுப்பிச்ச பணம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுக்காக ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி அந்த மெயில்ல இருக்கும். ஆக்சுவலா இவங்க ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த மன்சூர் அப்படின்ற ஆளு மினிஸ்டரோட தூரத்து சொந்தக்காரரு, உதவின்னு சொல்லி பணம் கேட்டதுனால மினிஸ்டரும் அந்த பணத்தை கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த மன்சூர் பணத்தை வாங்கிட்டு கொஞ்ச நாள்லயே தலைமறைவாயிட்டாராமா. அவர் எங்க போனாரு அப்படின்ற விஷயம் மினிஸ்டருக்கு தெரியாத பட்சத்துல இந்த பணம் ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்புக்கு போயிருக்கும் போல. ஆல்ரெடி இவர் நேர்மையான மினிஸ்டர் இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் ஏகப்பட்ட எதிரிகள் இவருக்கு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா கண்டிப்பா இவரோட பதவிக்கும் இவரோட நல்ல பேருக்கும் கெட்ட பேர் வந்துரும். சோ அதுக்காக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கதான் ஹீரோவை மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஹீரோ இதை எல்லாத்தையும் கேட்டு இந்த பேர்ல ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல, இருந்தாலும் நான் என்னோட சைட்லயும் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ பாலுவை பார்த்து கோர்ட்ல ஜோஸ்மான் இறந்த கேஸ உங்களை விசாரிக்க சொல்லி தானே ஆர்டர் வந்திருக்கு, அந்த கேஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு இங்க கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நானும் கேரளா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த விஷயம் தாஸுக்கு தெரிய வந்து தாஸ் நேரா போய் ஐஜியை பார்த்து நீங்க தானே சிபிஐ கிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த கேஸ்ல வேற யாரையாவது இன்சார்ஜா போட்டு இந்த கேஸை முடிச்சிருந்திருக்கலாம், எதுக்காக சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க, அவங்க இந்த கேஸை எப்படி முடிக்கிறாங்க நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி டென்ஷனா பேசிட்டு போக, அதுக்கப்புறம் டீம்ல இருக்கிறவங்க ஷாம் வீட்டுல போய் ஷாம் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு வர மாதிரியும் இந்த சைடு பாலு சார் தாஸோட ஆபீஸ்க்கு வந்து ஜோஷ்மான் கேஸ் டீடைல வாங்கும் போது அவரு இதெல்லாம் பார்த்து அவ்வளவுதானா டீடைல் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு தாஸும் இந்த கேஸை நான் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே சிபிஐ ஹைஜாக் பண்ணி
பண்ணி இந்த கேஸை வாங்கிட்டீங்க, என்கிட்ட இருக்கிற டீடைல் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பாலுவும் ஒரு ஆள் மேல சந்தேகம் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிங்களே அது என்னாச்சுன்னு கேட்கும்போது அதுக்கு தாசும் அவனை விசாரிச்சதுல பெருசா ஒன்னும் விஷயம் கிடைக்கல, அவனால எந்த யூஸும் இல்லன்னு சொல்லி நானே ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல பாலுவும் சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாப்பாரா. அந்த இடத்துல தாசு இந்த கேஸ்ல ஹீரோ இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பாலு சாரும் கண்டிப்பா அவர் இருக்காரு, அவர் இல்லாமையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல தாசோட முகமே மாறுது. அப்படியே அடுத்த சீன் ஹீரோவும் கேரளாக்கு வர ஆபீஸ்க்கு போகாம நேரா மினிஸ்டரோட பிஏவை பிக்கப் பண்ணிட்டு மினிஸ்டரோட வீட்டுல போய் அவரோட வைஃப் கிட்ட மினிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய கொலை நடந்து போச்சு, அதனால எங்களுக்கு சந்தேகம், உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வைஃபும் அந்த மாதிரி யார் மேலேயும் சந்தேகம் இல்ல, மினிஸ்டருக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, அவரோட இறப்புக்கு நிறைய பேர் கால் பண்ணி துக்கம் விசாரிச்சாங்க, அதுல ஒரு ஆளு மினிஸ்டர் சாக வேண்டிய ஒரு ஆள் தான், மினிஸ்டர் இறந்தது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி கோவத்துல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அரசியல் ரீதியாக இல்லாம தனிப்பட்ட முறையில வேற யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவங்களோட வைஃபும் அதை பத்தி எனக்கு சரியா தெரியல, ஆனா ஒருத்தர் கால் பண்ணி மினிஸ்டர் இறப்புல உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நாங்க திரும்ப கேட்கறதுக்குள்ள போனும் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி அப்படின்னா உங்களோட போன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பரை வாங்கிட்டு வெளியில வந்து பிஏ கிட்ட மினிஸ்டரோட பர்சனல் ஸ்டாஃபுக்கு ஏதாவது ஃபேமிலி ரீதியாவோ இல்ல பர்சனலாவோ ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பிஏவோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருந்த மாதிரி தெரியல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு, அதுவும் அவன் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தான் சொன்னான், அந்த மாதிரி எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ அந்த வேணு டாக்டர் பத்தி உங்களுக்கு தெரியுமா, ட்ரெக்கிங் போகும்போது தானே அவர் இறந்து போனது, ஒருவேளை தவறி விழுந்திருக்கலாம் இல்லனா யாராவது தள்ளி கூட விட்டுருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பிஏவும் எனக்கு அதை பத்தி தெரியல சார் அப்படின்னு சொல்லுவாரா. அவர் உங்களுக்கு பழக்கமா, அவரோட ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பிஏவும் அவர் மினிஸ்டரோட பர்சனல் டாக்டர், அவங்க ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல, நான் வேணா விசாரிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து ஹீரோ மன்சூரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கும்போது அதுக்கு பிஏவும் தீவிரவாத அமைப்புல சேர்ந்தவன் தானே, அவனை நானு ஒரே தடவை மினிஸ்டரோட அப்பா இறப்புல தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் மினிஸ்டரோட பர்சனல் ஸ்டாஃப் முத்துகோயாவுக்கும் மன்சூருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அது எனக்கு தெரியல, ஆனா அதுக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லுவாரா. அப்பனா ஹீரோ எனக்கு மன்சூரை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன் பாலு சாருக்கு வினய் கால் பண்ணி ஷாம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்ற தகவல் தெரிஞ்சு அங்க வந்து பார்க்கும்போது அங்க ஷாம் மிஸ்ஸிங் ஆயிருப்பாரு. அங்க இருந்த டாக்டர் கிட்ட ஷாம் எப்படி தப்பிச்சு போனா, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அங்க இருந்த டாக்டர்ஸும் இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாலு சாரும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷாம் வரது இதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு டாக்டர்ஸும் இல்ல இதுக்கு முன்னாடி அவரு வேணுவோட பேஷண்டா இருந்தாரு, வேணு இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அப்ப பாலு டென்ஷன் ஆகி மினிஸ்டரோட கொலை கேஸ்ல ஷாம் தான் முக்கிய தேடப்படுற குற்றவாளி, அவனை பிடிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போக, மறுநாள் ஹீரோ ஆபீஸ்க்கு வந்து மினிஸ்டரோட போன் நம்பர் அங்க இருந்த லேடி கிட்ட கொடுத்து இதை சீக்கிரமா ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்த சுதி கிட்ட ஏர்போர்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், அதை கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரோட ரூமுக்கு வருவாரா. அப்ப பாலு ஜோஷ்மான் ரெகுலரா ஷாமோட லாரியை பிடிச்சதுனால அவங்க கூட ஜோஷ்மான கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்களுக்கும் அவன் மேலதான் சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோ ஷாம் நேரடியா ஜோஷ்மான காரியத்தை கொலை பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பாலுவும் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஒருவேளை பணம் கொடுத்து கூட கொலை பண்ண சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, அதுக்காக ஒரு 10-15 லட்சம் கொடுத்திருப்பாங்களா, அந்த அமௌண்ட்ல 3ல ஒரு பங்கு நம்மளோட டிபார்ட்மெண்ட் கொடுத்திருந்தா அவரை வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் கூட பண்ணிருக்கலாம்ல, சோ இந்த கொலைக்கு மோட்டிவ் மண் லாரியை பிடிச்சதுனால கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல, சோ வேற ஏதாவது ரீசன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஷாம பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை சேர்த்து சீக்கிரமா அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேணுவோட டிரைவர் ஹீரோ மீட் பண்ணும்போது ஹீரோ டாக்டர் ட்ரெக்கிங் போகும்போது நீங்க கூட போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு டிரைவரும் மேக்ஸிமம் நான் அவர் கூட போனதில்ல, அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாரு அப்படின்னு கேட்கும்போது சில நேரம் மன்சூர்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கூட போவாரு அப்படின்னு சொல்லுவாரா. அது கேட்டு ஹீரோ அந்த மன்சூர் டாக்டரா, அன்னைக்கு அவர் கூட போனாரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு டிரைவரும் மன்சூர் டாக்டர் கிடையாது, ஆனா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலைன்னு மட்டும் தான் தெரியும், அன்னைக்கு அவர் கூட போனாரான்ற விஷயம் எனக்கு தெரியல, ஒரு வேலை டாக்டரோட ஒய்ஃப் கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து சின்ன ஹீரோ டாக்டரோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கும் போது அவங்களும் மன்சூர் டாக்டரோட ஃப்ரெண்டு மட்டும் தான் தெரியும், அன்னைக்கு டாக்டர் ட்ரக்குக்கு போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி டாக்டர் கிளம்பிட்டாரான்னு சொல்லி கேட்டாரு, அதுதான் கடைசி அவர் என்கிட்ட பேசினது, டாக்டர் இறந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் மன்சூரோட போட்டோவோ இல்ல போன் நம்பரோ அவரோட அட்ரஸோ ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவங்களும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஜோஷ்மானோட ஒய்ஃப் கிட்ட ஜோஷ்மானோட போன் வேணும்னு சொல்லி சிபிஐ ஆபீசர் வாங்கிட்டு ஜோஷ்மான் இறந்து போனது 21ஆம் தேதி தானே, அதுக்கு முதல் நாளான 20ஆம் தேதி ஏகப்பட்ட மிஸ்ட் கால் இருக்கே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவங்களோட ஒய்ஃபும் ஜோஷ்மான் பொதுவாவே 5 மணிக்கு வாக்கிங் போயிட்டு 6 மணிக்கு திரும்ப வர்றது வழக்கம், ஆனா 20ஆம் தேதி 5 மணிக்கு போனவர் சீக்கிரமா 5:20க்கே திரும்ப வந்துட்டாரு, ஆனா அப்படி வந்தவர் ரொம்பவே பதட்டமா இருந்தாரு, நாங்க என்னன்னு கேட்கும்போது எங்க கிட்டயும் ஒன்னும் சொல்லல, அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆபீஸ்க்கும் போகல, ரீசன் கேட்டாலும் ரொம்பவே கோவப்பட்டாரு, அதனால அதுக்கு மீறி நாங்க அவர்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, அவர் இறந்து போனதுக்கு காரணம் மண்ல அறிய பிடிச்சதுனால இல்ல வேற ஏதோ ரீசன் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு வாக்கிங் போனவர் 5:20க்கு திரும்பி வந்திருக்காரு அப்படின்னா அந்த 20 நிமிஷத்துல அவர் ஏதோ ஒண்ணு பாத்துருக்கணும்
பார்த்திருக்கணும், இல்ல கேட்டிருக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு புரிஞ்சிருக்கணும். அந்த காரணம் தான் மறுநாள் அவர் இறந்து போனதுக்கு முக்கிய காரணம். இந்த விஷயத்த முதல்ல விசாரிச்ச போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்களும் இந்த விஷயத்த பத்தி நாங்க சொன்னோம், அவர் தான் வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோ கடைசியா ஒரு கேள்வி, இந்த கேஸை விசாரிச்சது சத்யதாஸ், இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி உங்களுக்காக வாதாடினது அவரோட வைஃபான அட்வொகேட், இதுக்கு என்ன காரணம், ரெண்டும் லிங்க் ஆகவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த ஜோஷ்மானோட வைஃபும் அட்வொகேட் தான் எனக்கு கால் பண்ணி இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐஜியும் சொன்னாரு சத்யதாஸ் விசாரிச்சா இந்த கேஸ் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லி, அதனாலதான் நாங்க கோர்ட்ல கேஸ் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இதை கேட்டு அவங்கள போக சொல்லிட்டு அந்த அட்வொகேட்டை இங்க வர சொல்ல பாலு சாரும் அவங்க கிட்ட நீங்க தான் ஜோஷ்மானோட வைஃப்க்கு கான்டாக்ட் பண்ணி இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி கோர்ட்ல மனு போட சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அட்வொகேட்டும் நான் அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லவே இல்லை, என்னோட சீனியர் இந்த கேஸை நீங்க தான் பாக்கணும்னு சொல்லி என்ன கம்பல் பண்ணதுனாலதான் அந்த கேஸை எடுத்து வாதாடினேன். ரெண்டாவது இதுல ஒரு பர்சனல் விஷயம் இருக்கு, இந்த கேஸை விசாரிச்சது என்னோட ஹஸ்பண்ட், சந்தேகம் சொல்லி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணாரு, அதனால ஒரு யூஸும் கிடையாது. அதை பத்தி அவர்கிட்ட பேசினா எங்கிட்ட தான் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரும். இறந்து போன ஜோஷ்மானுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, அதுல ஒரு ஆளு கான்ட்ராக்டர் ராமச்சந்திரன், அவருக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ரொம்பவே பழக்கம், அவரை காப்பாத்தணும்ன்றதுக்காண்டி ஷாம் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு வெளியில தப்பா பேசுவாங்க, அதுக்காக தான் இந்த கேஸை நான் எடுத்து வாதாடினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அவங்களே அனுப்பி வச்சுட்டு ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும்போது மினிஸ்டரோட பிஏ திரும்பவும் மன்சூரோட போட்டோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை கொடுக்க ஹீரோவும் அந்த போட்டோவை வாங்கி பார்த்துட்டு டிரைவரை வர சொல்லி இதுதான் மன்சூரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் அந்த போட்டோ பார்த்துட்டு இது அவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் அனுப்பி வச்சுட்டு ஏர்போர்ட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வரும்போது அங்க பாலுவும் கூட ஒரு வக்கீல் இருப்பாரா, அவர்கிட்ட ஜோஷ்மான் ஹேண்டில் பண்ண கேஸ பத்தி எல்லா டீடைலும் எடுங்க, அதுல யாராவது எதிரிகள் இருக்கலாம், அதுக்கப்புறம் அட்வொகேட் சொன்னதுபடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் அவருக்கு எதிரிகள் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு பாலு சாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ நமக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இவரை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். அவருக்கு பாலு கால் பண்ணி உங்களோட உதவி தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டும் எதுவா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஆளுக்கு கால் பண்றாரு. இவரு ஜோஷ்மானோட ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற போலீஸ், அவருக்கு நிறைய சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ஜோஷ்மானுக்கும் இக்பாலுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த போலீஸும் ஒரு மைனர் பொண்ணு 4-5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் வந்தது. அந்த டைம் ஜோஷ்மான் ரொம்ப பிஸியா இருந்ததுனால இந்த கேஸை இக்பாலை பார்க்க சொல்லி ஒப்படைச்சாரு. ஆனா இக்பால் அந்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்டையும் வாக்குமூலத்தை மாத்தி எழுதி வாங்கிட்டாரு. இதனாலதான் அன்னைக்கு ஜோஷ்மான் இக்பாலை அறையவும் செஞ்சாரு. அவர் அரைஞ்சதுனால அவர் மேல பகையும் உண்டாச்சு. ஒருவேளை இக்பால் கூட ஜோஷ்மான காரியத்தை கொலை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு வேணும்னா அந்த இக்பாலை விசாரிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும் ஜோஷ்மான் இறக்குறதுக்கு முதல் நாள் வாக்கிங்க பாதியிலே முடிச்சு வந்துட்டாருன்னு சொல்லி அவங்களோட வைஃப் சொன்னாங்க இல்லையா, ஒருவேளை இக்பாலை பாத்திருந்தா நர்வஸ் ஆகுறதோ பாதியிலே வாக்கிங்க முடிச்சுட்டு வர்றதோ அன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல இருக்கணுமோ வர்ற போன் காலை அட்டன் பண்ணாம இவரும் யார்கிட்டையும் பேசாம இருக்கணும்னு அவசியம் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு சிஎம் கால் பண்ணி வர சொல்லி அவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அவுட் கொடுக்க அதுல நடந்த எல்லா கொலைக்கும் சிஎம் தான் காரணம், சட்டத்துல இருந்து நீங்க தப்பிச்சாலும் எங்க கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்குமா. இதை பார்த்துட்டு ஹீரோ இது எல்லாமே ஃபேக், உங்களை பயமுறுத்துறதுக்காண்டி இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீன் ஹீரோவும் பாலும் பேசும்போது ஹீரோ ஜோஷ்மானோட கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி தான் வந்திருப்பாரு, மத்த கேஸ் எல்லாத்தையும் அன்அபிஷியலா தான் விசாரிச்சுட்டு இருப்பாங்களா. சிஎம் நேத்து மீட் பண்ணும்போது மினிஸ்டர் இறந்ததுல இருந்து ஜோஷ்மான் இறந்தது வரைக்கும் எல்லா கேஸையும் நீங்களே விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இந்த கேஸ பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு பாலுவும் இந்த கேஸே ரொம்ப குழப்பமா இருக்கு, பிளைட்ல எல்லா பேசஞ்சர்ஸ்க்கு முன்னாடி அதுவும் கூடவே ஒரு டாக்டர் இருந்தும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா இதை என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல, இப்ப வரைக்கும் மினிஸ்டரோட பர்சனல் ஸ்டாஃப் மிஸ்ஸிங், ஒருவேளை டாக்டர் கால் தவறி விழுந்து கூட இறந்திருக்கலாம், ஆனா ஜேர்னலிஸ்டும் ஜோஷ்மானும் கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்காங்க, இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணது சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் என்ன கனெக்ஷன், அதை பத்தி யோசிச்சாதான் ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ ஜோஷ்மான் இறந்த முதல் நாள் அதாவது 20ஆம் தேதி அவர் வாக்கிங் போய் பாதியிலே திரும்ப வந்தா அந்த 20 நிமிஷத்துலதான் உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் உண்டான பதிலும் இது எல்லாத்தையும் செஞ்ச அந்த முக்கியமான குற்றவாளியும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஒருத்தர காமிக்கிறாங்க. இவரை நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாம். அப்படியே மறுநாள் ஹீரோட டீம்ல இருந்த ஒரு லேடி ஹீரோவை அவசரமா பார்த்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அங்க அட்வொகேட்டோட சீனியரையும் அங்க மீட் பண்ணேன், அவர்கிட்ட பேசும்போதுதான் நம்ம கிட்ட அட்வொகேட் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சது, ஜோஷ்மானோட கேஸ் அவருக்கு வரவே இல்லைன்னு அந்த கேஸ வாதாட அட்வொகேட்டையும் கொடுக்கல, அவங்க என்னோட பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா அந்த லேடி அசிஸ்டன்ட்டும் சொல்ல அடுத்த சீனே ஹீரோ அட்வொகேட்டை விசாரிக்கும் போது அவங்க அந்த மாதிரி பொய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நேரடியா நான் தான் கேன் வாஷ் பண்ணேன்னு வெளியில சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் என்னோட சீனியர் பேரை யூஸ் பண்ணேன், அன்னைக்கு சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு எந்த கெட்ட பேரு வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த கேஸ் எடுத்து வாதாடினேன், மத்தபடி வேற எந்த ரீசனும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவோட டீமும் அங்க இருந்து கிளம்ப அதுக்கப்புறம் ஜோஷ்மான் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் ஹீரோட
ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேர் மீட் பண்ணும்போது தாசு கேஸ விசாரிக்கும் போது பேப்பர் போற பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனே அந்த பொண்ணை வர சொல்லி விசாரிக்கும் போது அந்த பொண்ணும் இந்த வீட்டோட ஜன்னல் வழியா ஒருத்தர் பார்த்ததாகவும், என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவரு மறைஞ்சு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, நான் அவரை இருட்டுல தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவோட டீம்ல இருக்கிறவங்க இந்த வீடை பத்தி பக்கத்துல விசாரிச்சதுல இந்த வீடு ஷாமோடதுன்னு, இங்க அடிக்கடி நிறைய பேர் வந்து போனதுனால இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ், இதனால எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரியும், இந்த ஒரு விஷயத்தினாலதான் தாசு ஷாம கஸ்டடியில எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அந்த பொண்ணு பார்த்ததா சொன்னது ஷாம தான், ஜோஷ்மானும் 20ஆம் தேதி பார்த்தது ஷாமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அப்படியே ஷாம பார்த்திருந்தாலும் நர்வஸ் ஆகிறதுக்கும் அப்செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பே இல்ல, ஷாம சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டையும் சர்ச் பண்றதுக்கு ஆர்டர் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு இந்த வீட்டை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் பார்த்தா அங்க இறந்து போய் இருக்கிறது ஷாம். சிபிஐல இருக்கிற டீமும் அங்க வந்து பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி நம்ம ஷாமோட வீட்டை சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஷாம் இப்ப இறந்து போயிட்டாரு, இதை வச்சு பார்த்தா இதுவும் கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனே ஹீரோ மார்ஷரிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் விசாரிக்கும் போது அவங்க ஷாமோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல அவருக்கு ஆல்ரெடி 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்ததாகவும், இப்பவும் அது மாதிரி ஏதோ ஒரு அட்டாக்னாலதான் காரு மரத்துல மோதி இறந்து போயிட்டாரு, நீங்க நினைச்சது மாதிரி அவரோட உடல் உறுப்புகள் சேதம் அடைஞ்ச மாதிரியும் அவரோட பாடியை ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரியும் எந்த அடையாளமும் தெரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தா திரும்ப வேணுமா ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அதை கேட்டு ஷாமோட கெஸ்ட் ஹவுஸ சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே ஹீரோட டீமும் அங்க போய் சர்ச் பண்ணும்போது அங்க சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாங்க, அது என்னாச்சுன்னு கேட்கும்போது அது ரிப்பேர் ஆயிருக்குன்ற விஷயம் தெரிய வந்து அந்த கடையில போய் விசாரிச்சா வழக்கம் போல அவங்களும் அசால்ட்டா பதில் சொல்ல, நம்ம டீமும் சிபிஐ அப்படின்றத காமிக்கும் போது அவங்களும் பயந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்க, அந்த ஃபுட்டேஜை ஹீரோட சேர்ந்து எல்லாரும் வாட்ச் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜ் 23ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருமா, ஆனா ஜோஷ்மான் இறந்தது டிசம்பர் 21, 3 மாசத்துக்கு முன்னாடியே கேமரா ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இருக்கிற ஃபுட்டேஜை ஃபார்வர்ட் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க ஒரு ட்விஸ்ட், ஷாமே நிறைய பொண்ணுங்களை அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்தது மாதிரியும் அதுல ஒரு பொண்ணு அட்வொகேட் பிரதீபா அப்படின்ற மாதிரி தெரிய வர, ஹீரோட டீம்ல இருக்கிறவங்க ஷாமுக்கும் அட்வொகேட்டுக்கும் ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருக்கிறதாகவும், ஜோஷ்மான் 20ஆம் தேதி வாக்கிங் போகும்போது இவங்க 2 பேர்த்தையும் பார்த்திருக்கணும், தன்னோட மேல் அதிகாரியோட வைஃப் இப்படி கள்ள தொடர்புல இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து அவர் அப்செட் ஆகி பாதி வழியில அவர் வீட்டுக்கு போயிருக்கணும், இதனாலதான் அன்னைக்கு வேற எங்கேயும் போகாம அவர் வீட்லயே இருந்திருக்கணும், இவர் இந்த விஷயத்த பார்த்ததுனால நம்ம எங்கேயாவது மாட்டிக்குவோமோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் ஜோஷ்மான் இறந்ததுக்கான காரணமா இருக்கணும், ஒன்னு ஷாமே நேரடியா கார் ஏத்தி கொலை பண்ணிருக்கணும், அப்படி இல்லாட்டினா யாருக்காவது பணம் கொடுத்தோ கொலை பண்ண சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கெஸ்ஸிங்க ஹீரோ கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோவும் தூக்குங்க அந்த அட்வொகேட் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனே அட்வொகேட்டை வச்சு விசாரிக்கும் போது எனக்கும் ஷாமுக்கும் காலேஜ்ல இருந்தே பழக்கம் இருந்துச்சு, நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கும் போது அது நடக்கல, எங்களுக்குள்ள தொடர்பு மட்டும் கண்டினியூ ஆயிட்டே இருந்தது, நான் நிறைய டைம் ஷாமோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கேன், எனக்கும் அவருக்கும் இல்லீகலா ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஆனாலும் இந்த கேஸ்ல சிபிஐ கண்டிப்பா தோக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் ஷாம் மேல இதுக்கப்புறம் பேச முடியாது அப்படின்ற தைரியத்துலதான் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரா, அதுக்கு அட்வொகேட்டும் ஜோஷ்மான் கேஸ்ல எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும், சிபிஐனால மறைச்சு ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போன்ல இருந்து ஒரு போட்டோ காமிச்சு, எஸ்பியோட பொண்ணு கல்யாணம் டிசம்பர் 19 நடந்துச்சு, ஜோஷ்மானோட இறப்பு டிசம்பர் 21, அதுக்கு முதல் நாளான டிசம்பர் 20 தான் ஜோஷ்மான் என்னையும் ஷாமையும் பார்த்ததா நீங்க சொன்னீங்க, அப்படி அன்னைக்கு அவர் பார்த்ததா சொன்ன அந்த டிசம்பர் 20ஆம் தேதி நானும் என்னோட ஹஸ்பண்டும் எஸ்பி பொண்ணு கல்யாணத்துக்காண்டி காசர்கோட்ல இருந்தோம், டிசம்பர் 21ஆம் தேதி திரும்ப வரும்போதுதான் ஜோஷ்மான் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எங்களை பார்த்திருக்க முடியும், இதனால அவர் எப்படி அப்செட் ஆக முடியும், இதுல ஒரு விஷயம் மட்டும் கரெக்ட், என்னோட ஹஸ்பண்ட் ஷாம கஸ்டடியில எடுக்கும்போது எங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு வெளியில வந்துருமோன்னு நான் பயந்தேன், இது சாதாரணமா எல்லாத்துக்குமே வர்ற பயம் தான், அந்த பயம் அதிகமாகும் போதுதான் ஜோஷ்மானோட வைஃபை பார்த்து இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி அவங்க கிட்ட கேன் வாஷ் பண்ணேன், இந்த விஷயத்த சிபிஐ கண்டுபிடிச்சாலும் அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயம் எனக்கும் தெரியும், மத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல உள்ள வராம டீசென்ட்டா நடந்துக்குவாங்க அப்படின்றதுனாலதான் இந்த கேஸ சிபிஐக்கு மாத்த சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப, இதுல இருந்து இவங்க இதை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தெளிவுக்கு ஹீரோவும் வர, அதுக்கப்புறம் நம்ம டீம் ஆளுங்க ஜேர்னலிஸ்டோட வீட்ல போய் சர்ச் பண்ணும்போது அங்க ஒரு டிராயிங்க பார்த்த வினய் அது மொபைல்ல போட்டோ எடுத்து வைக்க சொல்லிட்டு ஜேர்னலிஸ்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இது யாரு, இவரோட பேர் மன்சூரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இது ஜேர்னலிஸ்டோட ஃப்ரெண்டு, பேரு மன்சூர் கிடையாது சந்திப்பாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த போட்டோவை அப்படியே ஹீரோ கிட்ட காமிக்கும் போது ஏர்போர்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது அதெல்லாம் இந்த நம்பர் இருந்ததை பார்த்தேன், அதனாலதான் எனக்கு இவர் மேல சந்தேகம், அது மட்டும் இல்லாம மினிஸ்டர் டிராவல் பண்ண அதே டேட்ல இவரும் ஏர்போர்ட்ல இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் ஏர்போர்ட்ல இருந்திருக்காரு ஆனா மினிஸ்டர் டிராவல் பண்ண பிளைட்ல இருந்திருக்காரு அப்படின்ற சந்தேகத்துக்கு நம்ம மினிஸ்டரோட பிஏ கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே மினிஸ்டரோட பிஏ வர சொல்லி இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு மினிஸ்டரும் எனக்கு தெரியும், பிளைட்ல மினிஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது அங்க இருந்த டாக்டர் மெடிசன் யார்கிட்டயாவது இருக்கான்னு கேட்கும்போது இந்த ஆள் தான் வந்து ஒரு மெடிசனை கையில கொண்டு வந்து கொடுத்தாரு, ஆனா அந்த மெடிசனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே மினிஸ்டர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது
அதுக்கு கூட இருந்த டீம் ஆளுங்க பிளைட் பேசஞ்சர் லிஸ்ட்ல மன்சூர் என்ற பேர்லயோ இல்ல சந்தீப் என்ற பேர்லயோ யாரும் டிராவல் பண்ண மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வேற ஏதாவது பேர்ல கூட டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதுக்கு வேற ஏதாவது கதை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஜி கிட்ட ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஜி வீட்டுக்கு போய் அங்க ஸ்ட்ரேஞ்சரோட போட்டோவை காமிச்சு இவரை பத்தின டீடைல் ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லணும், அது போக முத்துக்கையா கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐஜியும் ஸ்ட்ரேஞ்சர் போட்டோவை பார்த்து சரி இவனை பத்தி நான் தேட சொல்றேன், முத்துக்கையா கேஸ்ல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இருங்க நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைல்ல ட்ரை பண்ணுவாரா. இங்க சரியாவே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன்ல இருந்து ஒருத்தருக்கு கால் பண்ணி முத்துக்கையா கேஸ்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அங்க இருந்த போலீஸும் அவரு கோவால இருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு சார், நீங்க எப்ப சொன்னாலும் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஜியும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு ஹீரோ கிட்ட முத்துக்கையாவை எப்பனாலும் நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம், அது போக ஸ்ட்ரேஞ்சரோட விஷயத்திலையும் டீடைல் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வைக்க அதுக்கப்புறம் ஹீரோவும் பாலுவும் ஆபீஸ் வரும்போது ஹீரோ பார்த்து என்ன சார் நீங்க ரொம்ப நேரமா திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ இந்த மன்சூர் அப்படின்ற பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பாலுவும் மினிஸ்டர் இமெயில் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்தாருல அதுல அந்த மன்சூர்ன்ற பேர் தானே மென்ஷன் ஆயிருந்தது அதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோ இந்த கேஸ் இல்லாம வேற ஏதோ ஒரு கேஸ்ல தான் அந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மன்சூர்ன்ற பேரை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவரும் விக்ரம் சார் இந்த பேரை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல அடுத்த சீனே ஹீரோ பாலு ஹீரோவோட ஃப்ரெண்ட் எல்லாரும் அந்த விக்ரம் சாரோட வீட்டுக்கு வராங்க. இவர் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட சீனியர். ஒரு கேஸை விசாரிக்க போன இடத்துல இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி பாடி ஃபுல்லா ஸ்ட்ரோக் வந்து இப்போ உடம்பு முடியாத நிலைமையில இருக்காரு. அவர்கிட்ட போய் ஸ்ட்ரேஞ்சரோட போட்டோவை காமிச்சு இவரோட பேர் மன்சூரா இல்ல சந்தீபா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாங்களா. அதுக்கு அவரும் ஏதோ சொல்ல வந்து அதை சொல்ல முடியாத நிலைமையில இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருக்குமா. இதை பார்த்துட்டு ஹீரோ ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு தெரியுது ஆனா பேரை பத்தி கேட்டா மட்டும் அவரோட ரியாக்ஷன் மாறுது, இதுக்கு என்ன ரீசனா இருக்கும், சரி விடுங்க நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாப்பாங்களா. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு விக்ரம் சாரோட பக்கத்துல போய் நான் போயிட்டு வரேன் நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப அவரோட கழுத்துல இருந்த செயின்ல ஜீசஸோட டாலர் இருக்குமா. அந்த டாலரை விக்ரம் சாரும் தொடும்போது இதை பார்த்த ஹீரோ விக்ரம் சார் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராரு, ஒருவேளை கிறிஸ்டியன் நேமா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் ஆமா அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோ உடனே ஆபீஸ்க்கு கால் பண்ணி பேசஞ்சர் லிஸ்ட்ல இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட பேர்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் ஒவ்வொரு பேரா சொல்லி வருவாங்களா. அப்போ பால் மேஜியோ அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லும் போது அந்த இடத்துல விக்ரம் சாரோட ரியாக்ஷன் மாறுமா. இந்த பேர் தானா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா கேட்கும்போது அவரு ஆமா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க அந்த இடத்துல ரொம்பவே ஹீரோ சந்தோஷப்படுறாரு. என்னதான் அவரோட உடம்பு வேலை செய்ய முடியாத நிலைமையில இருந்தாலும் இன்னமும் அவரோட பிரெயின் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனு டிரைவருக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லி அவரு சர்ச்சில் இருப்பாரா. அந்த இடத்துல சிபிஐ டீம் ஆளுங்க போய் ஸ்ட்ரேஞ்சரோட போட்டோவை காமிக்க அதுக்கு அவரும் பார்த்துட்டு இதுதான் சார் மன்சூர் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு டீம் ஆளுங்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணதான் நாங்க வந்தோம், சரி நீ போய் என்கேஜ்மெண்ட் பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புவாங்களா. இந்த சைடு டிரைவரும் சர்ச்சுக்கே திரும்ப வரும்போது அங்க இருந்த ஃபாதர் கிட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சர் நின்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தகவலை ஹீரோக்கு தெரியப்படுத்தி அடுத்த சீனை ஹீரோவும் அந்த ஃபாதர் கிட்ட ஸ்ட்ரேஞ்சரை பத்தி கேட்கும்போது அதுக்கு ஃபாதர் அவர் ரொம்பவே பிரில்லியன்ட் ஆனவன், எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தையை தெரிஞ்சு வச்சிருக்கிறவன், நீங்க சொல்ற ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் அப்படி இருக்க கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம், இருந்தாலும் அவனை விசாரிச்சுதான் ஆகணும், அவன் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஃபாதரும் அவர் இருக்கிற இடத்த கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்க அப்ப ஹீரோ முதல் பேரு மன்சூர், ரெண்டாவது பேரு சந்தீப், மூணாவது பேரு பால்மேஜோ, இதுக்கப்புறம் வேற ஏதாவது பேர் இருக்கா, இத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஃபாதர் ஒன்னு நல்லவன் சொல்றாரு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஸ்ட்ரேஞ்சரும் நான் நல்லவன் தான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல பாலு எந்த தப்பும் செய்யலன்னா உனக்கு எதுக்கு இத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வேணுவோ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சரும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரை பார்க்கும்போது எனக்கும் அவருக்கும் பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரா. மன்சூர்னு பேர் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சரும் அந்த பேர் எனக்கு பிடிக்கும் அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்பனா சந்தீப்ன்ற பேர் வைக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு மேகசின்ல சயின்ஸை பத்தி ஒரு கதை எழுதுறேன், அதுவும் சந்தீப்ன்ற பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து கையில கொடுக்க அந்த புக்ல சந்தீப்ன்ற பேர்ல தான் ஆர்டிகல் இருக்குமா. அதை பார்த்துட்டு ஜேர்னலிஸ்ட் எப்படி உனக்கு பழக்கம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு தள்ளுவண்டி கடையில 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்பதான் எங்களுக்கு பழக்கமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. டாக்டர் வேணுவும் நீயும் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சர் சயின்ஸ்லயும் டெக்னாலஜிலயும் 2 பேத்துக்கு ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாரா. சரி மினிஸ்டர் டெல்லியில இருந்து எதுக்கு ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சர் இதெல்லாம் தற்செயலா நடந்தது அப்படின்னு சொல்லுவாரா. இதுக்கு முன்னாடி உன் மேல சந்தேகப்பட்டு சிபிஐ உன்னை அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சரும் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணது உண்மைதான், நான் ஒரு இன்ஜினியர்ன்றதுனால ஹேக்கிங்கை பத்தி சில கேள்விகள் கேட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்பவும் அது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோ அவனோட கழுத்துல ஒரு பென்டென்ட் இருக்கும், அந்த பென்டென்ட்டை பிடிச்சி இழுக்கும் போது அதுல ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பென்ட்ரைவ் வச்சு பண்ணா அதுல பல்ஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்ஸ் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேஜெட்டோட டீடைலும் கூடவே சர்க்யூட் பிரேக்கரோட டீடைலும் இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோ இது என்ன தெரியுமா, ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால பல்ஸ் ரேட்டு கம்மியா இருக்கும்போது அப்போ அந்த ஸ்பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்ஸ் மேக்கரை அவரோட பாடிக்குள்ள வைக்கும் போது அதனால அவங்களோட பல்ஸ் ரேட் நார்மல் ஆகும். ஒருவேளை அவருக்கு எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அதை வெளியில இருந்து கம்ப்யூட்டர் மூலமா ஹேக் பண்ணி அந்த பல்ஸ் ரேட்டை குறைச்சு அவங்களோட உயிருக்கு ஆபத்து வர நிலைமைய உருவாக்க முடியும்.
அதாவது இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்ச ஒரு ஆளை வெளியில இருந்து அந்த ஸ்பேஸ் மேக்கர் வச்ச ஆள்கிட்ட இருந்து தூரமா இருந்துகிட்டே அந்த ஸ்பேஸ் மேக்கரை கண்ட்ரோல் பண்ணி அவரோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க முடியும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து மினிஸ்டரோட வைஃப்க்கு கால் பண்ணி மினிஸ்டருக்கு ஸ்பேஸ் மேக்கர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவங்க வைஃபும் ஆமா அவருக்கு ஸ்பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டிருக்கு, அந்த டாக்டர் வேணு தான் ஸ்பேஸ் மேக்கரை இம்ப்ளான்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி டீட்டெயில சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோவும் பாலுவும் பேசும்போது டாக்டர் வேணு கிட்ட இருந்து கிடைச்ச டீட்டெயில வச்சு ஃபர்ஸ்ட் மர்டரான மினிஸ்டர் கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வேணு நமக்கு சாட்சியா இருந்துடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காண்டி அடுத்ததா வேணுவையும் கொலை பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் மேலையும் பயம் வந்து அவனையும் கொலை பண்ணிருக்கணும். இந்த மாதிரி அவனை கோர்ட்ல சப்மிட் பண்ணா நம்ம சைடு இருக்கிற வக்கீல் வாதாடும் போது ஆப்போசிட் சைடுல இருக்கிற வக்கீல் டிஃபென்ஸ் செய்து வாதாடும் போது அவன் நம்ம கிட்ட சொன்னது மாதிரி நான் மினிஸ்டர் ஃபாலோ பண்ணல, அது தற்செயலா நடந்தது, நான் அந்த பிளைட்ல இருந்த காரணத்தினால என் மேல இந்த கொலைப்பழி போடுறாங்க, டாக்டர் வேணுவை மீட் பண்ணதுக்கான காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணம், அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட ஒரு தள்ளுவண்டி கடையில தான் மீட் பண்ண அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் லாயர் வாதாடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ இதுக்கு அவன் வேற ஒரு கதையும் கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா எனக்கும் வேணுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் மேக்கர் பத்தி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதாவது ஸ்பேஸ் மேக்கரை வெளியில இருந்து கண்ட்ரோல் பண்ணி அதை நிறுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு இதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்காண்டி தான் இந்த சாஃப்ட்வேரை நான் டெவலப் பண்ணேன், அது எப்படின்றத நானும் கண்டுபிடிச்சு டாக்டர் கிட்ட சொன்னா அந்த விஷயத்த WHO இன்ஃபார்ம் பண்ணுவாரு. WHO அந்த ஸ்பேஸ் மேக்கர் தயாரிக்கிற கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அதனால லட்சக்கணக்கான மக்கள் பயன் பெறுவாங்க. அந்த ஒரு ரீசன் காண்டி தான் இந்த சாஃப்ட்வேரை நான் கண்டுபிடிச்சேன், யாரையும் கொல்றதுக்காண்டி இல்ல எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ரீசன் சொல்லும்போது நம்ம சைடு எவிடன்ஸ் வீக் ஆகி தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால உறுதியா சொல்ல முடியும் அவன் தான் கொலை பண்ணிருக்கான், அவனை ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவனோட மோட்டிவ் என்ன, இதெல்லாம் செஞ்சா அவனுக்கு என்ன கிடைக்கும், அப்படி இல்லனா இவனை யாராவது செய்ய வச்சாங்களா, அந்த செய்ய வச்சவங்களுக்கான மோட்டிவ் என்ன, அந்த மோட்டிவ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு ஜோஷ்மான் வாக்கிங் போகும்போது எதையோ பார்த்து நர்வஸ் ஆகி திரும்ப வீட்டுக்கே போன காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுதான் அடுத்து அவன் கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் கிட்ட போய் விசாரிக்கும் போது நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் மினிஸ்டரை ஃபாலோ பண்ணல, இது தற்செயலா நடந்தது அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப பாலு அந்த பென்ட்ரைவ் காமிச்சு இதுவும் தற்செயலா நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சர் டாக்டர் கிட்ட ஸ்பேஸ் மேக்கரை வெளியில இருந்து ஹேக் பண்ணி அதை நிறுத்த முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கேட்கும்போது அவர் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரு, அதை ப்ரூஃப் பண்றதுக்காண்டி தான் இந்த சாஃப்ட்வேரை நான் உருவாக்குனேன், மத்தபடி வேற எந்த ரீசனும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோவும் சரிப்பா நீ சொன்ன விஷயம் எல்லாமே தற்செயலா நடந்ததுன்னே வச்சுக்குவோம், டாக்டர் ட்ரெக்கிங் போகும்போது நீ கூட போவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சரும் சில நேரம் போயிருக்கேன், டாக்டர் சம்பவம் நடந்த அன்னைக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோ டாக்டர் இறந்த அன்னைக்கு நீ போனியா நான் கேட்கவே இல்லையே, சரி பரவாயில்ல இருக்கட்டும், டாக்டர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போயோ இல்ல போன்லயோ துக்கம் விசாரிக்கவே இல்லன்னு எனக்கு அவங்க வைஃப் சொன்னாங்க, இதெல்லாம் கூட தற்செயலா நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சரும் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா இதுக்கு பர்டிகுலரா எந்த ரீசனுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த இடத்துல ஹீரோ நீ அதை செய்யாததுக்கான காரணம் கில்ட்டி ஃபீலிங், அதனாலதான் போனும் பண்ணல அவங்க வீட்டுக்கும் போய் விசாரிக்கல, டாக்டர் இறந்த அன்னைக்கு அவரோட வீட்டுக்கு கால் பண்ணி டாக்டர் கிளம்பிட்டாரா அப்படின்றத நீ கன்ஃபார்ம் பண்ணிருக்க, அதுக்கப்புறம் டாக்டரும் உயிரோட இல்ல நீயும் அங்க போகல அப்படின்னு அவனை டென்ஷன் பண்ற மாதிரி கேள்வி கேட்பாரா. அந்த இடத்துல அவன் டென்ஷன் ஆகி இதுல என்ன மாட்டி விடணும் அப்படின்றதுக்காண்டியே மினிஸ்டரையும் வேணுவையும் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ண பாக்குறீங்க, நான் ஒன்னும் முட்டாள் இல்ல அப்படின்ற மாதிரி கத்த அந்த இடத்துல ஹீரோ அவனை அடிச்சு மேலும் அவனோட கோபத்தை அதிகரிக்க அதுல அவன் டென்ஷன் ஆகி ஹீரோ பார்த்து உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கதை மத்தவங்களும் அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் போது இந்த சைடு ஹீரோவும் அவரோட ரூமுக்கு வந்து இவன் எது பண்ணாலும் உண்மை சொல்ல மாட்டேன்றானே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ஹீரோட டீம்ல இருந்தவங்க இவன் மேல எந்த தப்புமே கிடையாது, அக்டோபர் 21 தான் மினிஸ்டரும் சிஎம்மும் டெல்லிக்கு வந்தாங்க, அவங்களோட வேலை சீக்கிரமா முடிஞ்சதுனால அடுத்த நாள் கிளம்ப இருந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்த அதே தேதியில அன்னைக்கு ஈவினிங் திரும்ப போறதுக்கான டிக்கெட்டை புக் பண்ணாங்க. இந்த விஷயம் நடந்தது டிசம்பர் 20, ஆனா ஸ்ட்ரேஞ்சர் 10 நாளைக்கு முன்னாடியே போறதுக்கும் வர்றதுக்கும் டிக்கெட்டை புக் பண்ணிருக்கான். மினிஸ்டர் பிஏ விசாரிக்கும் போது கூட திடீர்னு தான் பிளான் மாறுச்சுன்னு சொல்லி தகவலை சொன்னாரு. அதன்படி பார்த்தா இந்த விஷயம் 10 நாளைக்கு முன்னாடியே ஸ்ட்ரேஞ்சருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, ஸ்ட்ரேஞ்சர் சொன்னது மாதிரி இது தற்செயலா நடந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் அவனை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கும்போது அப்ப ஹீரோ பார்க்க தாஸ் வராரு. இந்த கேஸ்ல இவ்வளவு தூரம் லீட் பிடிச்சு வந்து கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிருச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காண்டி தான் வந்தேன், இதுல ஏதாவது யூஸ் ஆகுமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையின் காரணமா சாமோட கெஸ்ட் ஹவுஸ் வழியா போகும்போது அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல லைட் எரிஞ்சதை பார்த்தேன், நான் பாக்குறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லைட் ஆஃப் ஆச்சு, மேபி கெஸ்ட் ஹவுஸ வாடகை கூட விட்டுருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி ஷாமோட வைஃப் கிட்ட கேட்கும்போது கெஸ்ட் ஹவுஸ நான் யாருக்கும் வாடகைக்கு விடல, அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்பேர் கீயும் இருக்கு, ஷாம் உயிரோட இருக்கும் போது அந்த ஸ்பேர் கீயை வாங்கிட்டு போனதாகவும் திரும்ப அந்த கீ கிடைக்கவே இல்ல அப்படின்ற தகவலை சொன்னாங்க. அந்த பேப்பர் பொண்ணு பார்த்த விஷயமும் நான் பார்த்த விஷயத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருந்தா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூவை சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோட டீம் ஷாமோட கெஸ்ட் ஹவுஸ்ல தேடும் போது அதுல யாரோ வந்து போனது மாதிரியும் ஷாம் யூஸ் பண்ண மொபைல் நம்பருக்கு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண கூப்பனும் இருக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு ஷாமோட வைஃப் கிட்ட கேட்டா அவங்க எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து இந்த வீட்டுக்கு ஸ்பேர் கீ இருக்குன்ற விஷயத்த ஷாமோட வைஃப்
சொன்னதுனால தானே சத்யதாஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. ஷாமோட வைஃப் ஏதாவது மறைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த ஸ்பேர் கீ விஷயத்த அவங்க சொல்லிருப்பாங்களா? சத்யதாஸ் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, அதை வச்சுதான் நம்ம இங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல. ஷாமே இந்த வீட்டோட ஸ்பேர் கீயை தெரியாத ஆளுக்கு கொடுப்பாரா? நம்பிக்கை இருக்கிற ஆளா இருந்தா மட்டும் தானே கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை இருக்கிற ஆளு மேபி ஸ்ட்ரேஞ்சரா கூட இருக்கலாம். எனக்கும் அவன் மேலதான் சந்தேகம். ஷாம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த நம்பரை ஷாம் வேற யாருக்கோ தான் எடுத்து கொடுத்திருக்கணும். ஒருவேளை அது பினாமி கனெக்ஷனா கூட இருக்கலாம். அந்த பினாமி யாருன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்யதாஸ் ஷாம் கிட்ட விசாரிக்கும் போது கெஸ்ட் ஹவுஸ்ல கூட இருந்தது யாரு அப்படின்ற கேள்விக்கு அவனோட முகத்துல ஒரு பயம் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தாரு. அதன்படி வச்சு பார்க்கும்போது நேத்து நைட்டு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருந்தது அந்த பினாமியா தான் இருக்கணும். புதுசா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கணும். அதுவும் இந்த பேஸ்கெட் கில்லிங் தொடங்குறதுக்கு முன்னாடி. அந்த பேஸ்கெட் கில்லிங்ல கடைசியா இறந்து போனது சிஐ ஜோஸ்மேன். அது நடந்ததுக்கான காரணம் அவர் பார்க்க கூடாத ஏதோ ஒண்ணு பார்த்ததுனாலதான், முகம் தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் இங்க இருக்கிற கேமராவும் ரிப்பேர் ஆயிருக்கு. அந்த டேட் செப்டம்பர் 23. அதுவும் கரெக்டா மினிஸ்டர் இறப்புல இருந்து 28 நாளைக்கு முன்னாடி. கேமரா ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களோட சதியும் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் அந்த பிளைட்ல கன்ஃபார்மா டிக்கெட் எடுத்திருக்கான் அப்படின்னா அவனோட டார்கெட் அந்த பிளைட்ல இருக்காங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனும் டிக்கெட்டை கன்ஃபார்மா எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல டீம்ல இருக்கிறவங்க மினிஸ்டரோட டிக்கெட் புக் பண்ண டேட்டும் ஸ்ட்ரேஞ்சர் புக் பண்ண டிக்கெட்டோட டேட்டும் வேற வேற அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த இடத்துல ஹீரோ நீங்க மாத்தி யோசிக்க மாட்டேன்றீங்க. மினிஸ்டர் டார்கெட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. வேற யாரையோ டார்கெட் பண்ணி அது மிஸ் ஆகி போனதுனால மினிஸ்டர் அந்த இடத்துல இறந்து கூட போயிருக்கலாம். ஸ்ட்ரேஞ்சர் அவனோட டிக்கெட்டை புக் பண்ண டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த பிளைட்ல டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதுல எத்தனை பேரு வேணுவோட பேஷண்ட், இந்த டீடைல் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சரோட டார்கெட் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த லிஸ்ட்ல வேணுவோட பேஷண்டா யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? அந்த டீம்ல இருந்த இன்னொரு பொண்ணு 2 பேர் அந்த பிளைட்ல டிக்கெட்டை புக் பண்ணி அந்த பிளைட்ல அவங்க ஏறவே இல்ல, அவங்களோட பேரு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் அவங்களோட டீடைல் இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வேணுவோட வைஃப்க்கு கால் பண்ணி ஏதோ பேசுற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப பாலு கிட்ட வந்து டாக்டரோட வைஃப் கிட்ட கால் பண்ணி பேஷண்ட் டீடைல பத்தி கேட்கும்போது அவங்க அதை பத்தி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூசன் ஜார்ஜ் அப்படின்றவங்க கால் பண்ணி டாக்டர் இறந்த துக்க செய்தியை கேட்டதாகவும் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கால் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவலை எனக்கு சொன்னாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பிளைட்ல போக இருந்த சூசன் ஜார்ஜும் இப்ப பேசின சூசன் ஜார்ஜும் ஒரே ஆளு தான். அந்த ஸ்ட்ரேஞ்சரோட டார்கெட்டும் இவங்களா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி அப்படியே இந்த சைடு சூசன் ஜார்ஜ் வீட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃபாதர் கெட்டப்ல அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஹீரோ சொன்னது மாதிரியே சூசன் ஜார்ஜ் தான் இவனோட டார்கெட். அவனும் ஃபாதர் மாதிரி கெட்டப்ல எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களோட டாக்டர் கிட்ட உங்களோட ட்ரீட்மெண்ட்டை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாரா? அதுக்கு அந்த டாக்டரும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், டைம் தான் எனக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது, இருந்தாலும் பரவாயில்ல என்னோட டைரியை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது அவங்களும் உள்ள போவாங்களா? இதை பார்த்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் அவனோட கம்ப்யூட்டர்ல அவங்களோட ஸ்பேஸ் மேக்கரை ஹேக் பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துல ஹீரோட என்ட்ரி. இவனும் அவங்கள பார்த்த பயத்துல கையில இருக்கிற லேப்டாப்பை தூக்கி எறியும் போது அந்த இடத்துல ஹீரோ அந்த லேப்டாப்பை கரெக்டா பிடிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு அவனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக போக டீம் ஆளுங்க அவனை விரட்டி பிடிச்சு அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சூசன் ஜார்ஜ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஸ்ட்ரேஞ்சரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, நீ எதுக்காக சூசன் வீட்டுக்கு போனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் கொலை பண்ணதான் போன அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணேன், அதுவும் பிளைட்ல, அப்ப அவங்க மிஸ் ஆயிட்டாங்க, இந்த விஷயத்த ஷாம் சொன்னதுனாலதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்ல ஷாம் நிறைய பணத்தை கொடுத்து பேஸ் மேக்கர் வச்சிருக்கிற ஆளை வெளியில இருந்து ஹேக் பண்ணி அவங்கள கொலை பண்ணணும், அதுக்கான சாஃப்ட்வேரை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஸ்ட்ரேஞ்சரும் ஆனா பொண்ணா யாரு டார்கெட் அப்படின்ற கேள்விக்கு ஷாம் அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, நான் சொன்னது மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு சொன்னதுனால அவர் சொன்ன தேதியில டெல்லிக்கு போறதுக்கும் வரதுக்கும் டிக்கெட்டை புக் பண்ணேன். டார்கெட் இவங்க தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்ல, நானும் அந்த சாஃப்ட்வேர் மூலமா ஹேக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இறந்து போனது மினிஸ்டர்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு. அந்த ஜேர்னலிஸ்டுக்கு மினிஸ்டரோட இறப்புல ஏதோ சந்தேகம் இருக்குன்ற பிரச்சாரத்தை கிளப்பினதுனால டாக்டர் வேணுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவர் அப்படியே விட்டா சரியா வராது அப்படின்றதுக்காண்டி தான் ட்ரக்குக்கு போகும்போது நானும் ஷாமும் சேர்ந்து அவரை கீழே தள்ளி விட்டோம். அதனால அவரும் இறந்து போயிட்டாரு. இந்த 2 சம்பவம் நடந்ததுனால ஜேர்னலிஸ்ட் ரொம்பவே பெருசா சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி மேலும் பேசும்போது வேற வழி இல்லாம அவனையும் கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுட்டோம். அதே மாதிரி ஜோஷ்மானையும் காரேத்தி கொலை பண்ணது நான் தான், இது எல்லாத்தையும் ஷாம் சொல்லிதான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன்ல சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ டார்கெட் யாருன்னு தெரியாம இத்தனை கொலையும் நடந்துருச்சு அப்படின்னு நீ சொன்ன, ஆனா இப்ப மட்டும் அந்த டார்கெட் சூசன் ஜார்ஜ் தான் அப்படின்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து கிழிச்ச ஒரு பகுதியை எடுத்து காமிச்சு இப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து ஷாம் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது, ஆனா நீ கொடுத்த நியூஸ் பேப்பரோ ரீசெண்டா வந்த நியூஸ் பேப்பரு, ஷாம் உயிரோட இருக்கும்போது டார்கெட் யாருன்னு உனக்கு சொல்லவே இல்ல, இந்த நியூஸ் பேப்பரை பார்த்து இதுதான் டார்கெட் நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்ப ஸ்ட்ரேஞ்சர் டென்ஷன் ஆகி ஷாமோட வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? அந்த
இடத்துல பாலுவும் பொய் சொல்றியா அப்படின்ற மாதிரி அடிக்க போவாரா. அந்த இடத்துல ஹீரோ அவனை எதுவும் செய்யாத, நம்மளே எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அவன் இந்த அளவுக்கு தைரியமா எல்லா உண்மையும் சொன்னதுக்கான காரணம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் தான். கொன்னது இவன் தான், கொலை செய்ய சொன்னது யாருங்கிறது இவனுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேத்துக்குள்ளயும் கனெக்ஷனா இருந்தது அந்த ஷாம். இப்ப அவனும் இறந்து போயிட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி கான்டாக்ட் இருந்திருக்கும், அந்த கனெக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு தேவையான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த சிபிஐ ஆபீஸ்ல ஒரு நபர் மட்டும் போன்ல சிக்னல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் வெளியில நின்று எப்பவும் போன் பேசிட்டே இருப்பாரா. அதே மாதிரி இப்பவும் போன்ல கனெக்ஷன் சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இந்த விஷயத்தை கேட்டு ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வந்து நேரா ஐஜி கிட்ட போய் உங்களுக்கும் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்டு அவர் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ ஸ்டார்டிங்ல மன்சூருன்னு நாங்க பேர் சொல்லும் போது அப்ப அவனை பத்தி உங்களுக்கு தெரியாம தான் இருந்தது. ஆனா போட்டோ காமிச்சதுக்கு அப்புறம் நாங்க அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சிபிஐ ஆபீஸ்ல சிக்னல் சரியில்லாத மாதிரி உங்களோட மொபைல்லயும் சிக்னல் சரியில்லாம இருந்திருக்கு. அதனாலதான் நாங்க போனதுக்கு அப்புறம் லேண்ட்லைன்ல இருந்து அவனுக்கு கால் பண்ணி சிபிஐ அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மொபைல் நம்பர் டீடைலையும் காமிச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களும் ஸ்ட்ரேஞ்சரும் ஷாமோட வீட்ல சூசன் ஜார்ஜ கொலை பண்ண சொல்லியிருக்கீங்க. எதுக்காக அப்படின்ற விஷயத்த நாங்க சூசன் ஜார்ஜ் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு சூசன் ஜார்ஜ் என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த சூசன் ஜார்ஜ் இந்த ஐஜியோட எக்ஸ் வைஃப். இந்த ஐஜி ரொம்பவே சைக்கோத்தனமா அவங்க மேல சந்தேகப்பட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் இவங்க அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த டாக்டர் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோ சொல்லி அவங்க மேல இருந்த வெறுப்புனால ஸ்ட்ரேஞ்சரையும் ஷாமையும் உங்க கைக்குள்ள வச்சு அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. அந்த முயற்சியில தான் எந்த தப்பு செய்யாத மினிஸ்டரும் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போன பயத்துல தொடர்ந்து இன்னும் நிறைய கொலைகள் பண்ணிட்டீங்க. கடைசியா இறந்து போன ஜோஷ்மான் பார்த்த அதிர்ச்சியான விஷயம் தான் ரெஸ்பெக்டா பாக்குற தன்னோட மேலதிகாரி கிரிமினல் கூட தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்ததுனால அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஐஜியும் இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்களா, இப்ப நான் சொல்ற விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த 2 போனை காமிச்சு இதுல ஒண்ணு நான் பர்சனலா யூஸ் பண்றது, இன்னொன்னு அபிஷியலா யூஸ் பண்றது. இது ரெண்டுலயுமே ஸ்ட்ரேஞ்சரோட நேம்லயே சேவ் ஆயிருக்கும். அவனோட பேரு மன்சூர்னு எனக்கு தெரியாது, அவன் ஒரு குற்றவாளின்றதும் எனக்கு தெரியாது. அவங்க கூட என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ன்றதுனால அது சம்பந்தமா நாங்க நிறைய பேசியிருக்கோம். அவனை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சதே ஷாம் தான். ஷாம் கூட எப்படி பழக்கம் வந்துச்சுன்னா இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மூலமா தான் அவங்க கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன். நீங்க வேணா என்னோட மொபைலை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னோட எக்ஸ் வைஃபை பத்தி சொல்ல போனா அவளை எனக்கு கட்டாயத்தின் பேர்ல தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பிடிக்காத ஆள் கூட எப்படி வாழ முடியும், அதனாலதான் 2 பேரும் சேர்ந்து டைவர்ஸ் வாங்கிட்டோம். டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவளை கொலை பண்றதுக்கு நான் ஏன் முயற்சி பண்ணணும், நான் அவன் மேல சந்தேகப்பட்டேன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோர்ட்ல அவ பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சொன்ன ரீசன். என்னை விட மோசமான முறையில யாராவது அவளை வெறுத்திருக்கலாம், அவங்க கூட அவளை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். இப்ப அவளோட புதிய ஹஸ்பண்டுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறதுனால அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் எல்லாமே சூசன் ஜார்ஜுக்கு போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அந்த ஹஸ்பண்டோட உறவுக்காரங்க கூட இவளை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம்ல. அவங்களும் ஏகப்பட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கிறவங்க. அதனால ஷாம் கூட பழக்கம் வந்து ஷாம் மூலமா ஸ்ட்ரேஞ்சரை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்கலாம்ல. நீங்க அந்த வகையில விசாரிச்சு பாருங்க. என் மேல சந்தேகம் இருந்தா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் இவரும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாப்பாரா. போற மனுஷனை திரும்பவும் ஐஜி கூப்பிட்டு நியூஸ் பேப்பர்ல உங்க போட்டோ வரணும்ன்றதுக்காண்டி நீங்களே ஒரு கதையை ரெடி பண்ணி தப்பான ஆள் மேல குற்றத்தை சுமத்திராதீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வந்து அவரோட வீட்டு கபோர்ட்ல எதையோ தேடி எடுத்தவர் திரும்பவும் ஐஜி கிட்ட சின்ன எவிடன்ஸ் இல்ல பெரிய அளவுல ஒரு எவிடன்ஸே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கையில ஒரு நியூஸ் பேப்பரை காமிச்சு இந்த நியூஸ் பேப்பர்ல கொன்னவனுக்கும் கொலை செய்ய சொன்னவனுக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை ஓபன் பண்ணி ஒரு பேஜை காமிக்கும் போது அதுல பாதி பேஜ் கிழிஞ்ச நிலைமையில இருக்குமா. அதை காமிச்சு டாக்டர் சார்ஜும் அவரோட வைஃப் சூசன் ஜார்ஜ பத்தின ஆர்டிகல் இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்தது. இப்ப அது மிஸ்ஸிங் ஆயிருக்கு. இது வரைக்கும் நீங்க நேர்ல பார்க்காத போன்ல மட்டும் கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ரேஞ்சர் கையில வச்சிருந்த பைபிள்ல நீங்க கிழிச்சு போட்ட பகுதி இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கிழிஞ்ச பேப்பரையும் காமிச்சு ஸ்ட்ரேஞ்சருக்கு சூசன் ஜார்ஜ பத்தி தெரியாததுனால அவங்கள அடையாளம் காமிக்கிறதுக்காண்டி இந்த பேப்பரை கிழிச்சு ஸ்ட்ரேஞ்சர் கையில கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழிஞ்ச 2 பேப்பரை ஒட்ட வைக்கும் போது அது பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுமா. இத பார்த்துட்டு இது மாதிரி கிழிக்கணும்னா ஒரு டைம் மட்டும் தான் கிழிக்க முடியும், அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப்ல திரும்ப கிழிக்கணும்னா அது முடியாத விஷயம். இதே நியூஸ் பேப்பர்ல நாங்க கேட்காத இன்னொரு எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல சூசன் ஜார்ஜோட அட்ரஸ் எழுதியிருக்கும். அந்த அட்ரஸ்ல முழு அட்ரஸும் கிழிஞ்ச பேப்பர்லயும் ஒரு எழுத்து மட்டும் பெரிய நியூஸ் பேப்பர்ல இருக்கும். திரும்பவும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது அதுவும் மேட்ச் ஆகுமா. அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஐஜியோடது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த கேஸ சிபிஐக்கு மாத்த சொன்னதும் நீங்க தான். எதுக்காகனா உங்க மேல இருந்த ஓவர் கான்பிடன்ஸ், உங்களோட எக்ஸ் வைஃப் மேல உங்களுக்கு என்னதான் பகை, கூட இருக்கும்போது அவங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி இதை விட்டு போனதுக்கு அப்புறம் வேற வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்கும்போது
போது அது பிடிக்காம அவங்கள கொலை பண்றதுக்கு இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்னதான் அவங்க மேல பகை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஐஜியோ அவங்கள அசிங்கமா திட்டி இதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அவளை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாரா. இதுல டென்ஷனான ஹீரோ அவரோட கண்ணத்திலே பலாருன்னு ஒண்ணு விட்டு எவ்வளவு தூரம் நீ பகையை காமிச்சாலும் அதுக்கான பலன் திரும்ப உனக்கு கிடைக்கும், நீ பார்க்க தான் போற, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து மாசா கிளம்ப. அதுக்கப்புறம் பாலு சார் திரும்ப கிளாஸ் ரூம்ல ஐஜிக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. விசாரிக்கும் போதே ஐஜி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, கொலை செஞ்ச ஸ்ட்ரேஞ்சரும் இப்ப ஜெயில இருக்கான். இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஸ்ட்ரேஞ்சரை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போகும்போது ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோவை பார்த்து நான் உன்னை எப்பவும் மறக்க மாட்டேன், சாஃப்ட்வேர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் கொலை பண்ண போற முத ஆளு நீதான், நீ எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ என்னோட சீனியர் விக்ரம் உடம்பு சரியில்லாத நிலைமையில இருந்தாலும் அவரோட நினைவுல இன்னமும் ஞாபகமா இருக்கிற 2 விஷயம், ஒன்னு நீ, இன்னொன்னு உன்னோட பேரு, உன்னை நான் அப்படியே சும்மா விட்டுற மாட்டேன், திரும்பவும் நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல மாசா கிளம்ப அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த படம் ரொம்பவே லென்த்தா போயிருச்சு, அதுக்கான காரணம் எல்லா சீனுமே ரொம்ப டீட்டெயிலா இருந்ததா, அதனாலதான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. சோ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பை, see you.